ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகில இருந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பார்க்க போறேங்க. இந்த ஸ்டோரி நான் சொல்லும் போது நீங்க நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா இதெல்லாம் உண்மையா நடந்த நிகழ்வு. என்னன்னா, இப்ப ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி எழுதினவர் யாருன்னா பரமஹம்ச யோகானந்தருங்க. பரமஹம்ச யோகானந்தருக்கு நடந்த விஷயத்தையும் அவரோட குருவுக்கு நடந்த விஷயத்தையும் எல்லாம் மகாவதார் பாபாஜி கூட எல்லா ஒரு விஷயத்தையும் அந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகில எழுதியிருப்பாரு. அதுல ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி பார்க்கலாங்க. இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னன்னா, இப்போ யுக்தேஸ்வரர் கிரி சொரம்பூர் ஆசிரமத்துல வாழ்ந்து கொண்டு வராருங்க. அது கல்கட்டால இருக்கு. அப்போ ஒரு வித்தை தெரிஞ்ச முஸ்லீம் அவரை பார்க்க வராரு. அந்த முஸ்லீமோட நேம் என்னன்னா அப்சல் கான். அந்த அப்சல் கான் என்ன பண்றாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் இவர்கிட்ட சொல்றாரு. அந்த முஸ்லீம் இவருக்கு தெரிஞ்ச வித்தைய தப்பான முறையில பயன்படுத்தி வந்துட்டு இருக்காரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, நீ இந்த வித்தையெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு அந்த யோகி கேட்கிறாரு யுக்தேஸ்வரர் கிரி. அப்ப இவரு சொல்றாரு, எனக்கு ஒரு 20 வயசா இருக்கும் பொழுது ஒரு பெரியவர் வந்தாரு. ரொம்ப நடந்து ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட தண்ணி கேட்டாரு. அப்ப நான் அந்த ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க ஒரு இந்து யோகி, நான் ஒரு முஸ்லீம், நான் உங்களுக்கு எப்படியா தண்ணி கொடுக்கறது அப்படின்னு கேட்டாரு. அந்த பெரியவர் வந்து சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பரவாயில்ல குடுன்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு என்ன சிரிச்ச முகத்தோட ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு, நீ முற்ஜென்மத்துல நிறைய புண்ணியம் செஞ்சிருக்க, நான் உனக்கு ஒரு 4 யோக முறைய உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை வந்து நீ நல்ல முறைக்கு தான் யூஸ் பண்ணணும், தப்பான முறைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 யோக முறையை சொல்லிட்டு அந்த யோகி மறைஞ்சிடுறாரு. உடனே என்ன நடக்குதுன்னா, அவர் அந்த யோக முறைய தொடர்ந்து ஒரு 20 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வராருங்க. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அவரோட புலன் எல்லாம் மாறி அஸ்ரத் அப்படின்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆவி வருது. இந்த ஆவியோட வேலை என்னன்னா, இவருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நடத்தி கொடுக்கும். இப்போ இந்த ஒரு வித்தை கத்துக்கிட்டாரு இல்லையா, பேராசையால என்ன பண்றாருன்னா தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துறாரு. அதாவது கல்கட்டால இருக்கிற எல்லா நகை கடையிலையும் போயிட்டு ஒரு நகையை தொட்டாருன்னா அந்த நகை மறைஞ்சிடும். இந்த மாதிரி நகை கடை, துணி கடை, இந்த மாதிரி ரயில்வே, தியேட்டர், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் தப்பான முறையை யூஸ் பண்ணி ஒரு பொருளை தொடர்ந்து அது அப்படியே அந்த உருவம் இல்லாத ஆவி எடுத்து தனக்குள்ள வச்சுக்கிறது. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே வராருங்க அந்த அப்சல் கான் முஸ்லீம் அவரு. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே வரும்போது என்ன நடக்குதுன்னா, போலீஸ்க்கெல்லாம் சந்தேகம் ஆகும் போது ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, இவர் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அது அந்த நகை எல்லாம் காணாம போகுது. அப்ப போலீஸ் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. உடனே இந்த யோகி கிட்ட, அந்த முஸ்லீம் கிட்ட வந்து கேக்குறாங்க, உங்க மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நீங்க ஒரு நாள் கொஞ்சம் ஜெயிலுக்கு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் சொல்றாங்க. உடனே அந்த முஸ்லீம் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டு அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. சோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இவர் வந்து எல்லாத்தையும் மேலேயும் ஆசை. யாரும் ஒரு வயதானவர் கூட பார்க்காம அவர் கைத்துல போட்டிருக்கிற நகை, இந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கொள்ளை அடிச்சுட்டே வராரு. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அவரு கொள்ளை அடிக்கிற நகை எதுவுமே அவர்கிட்ட நிரந்தரமா நிக்கிறது இல்ல. இதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஆவி சூட்சம முறையா எடுக்குது இல்ல, அதால இவர் கையில வரும்போது அவரு நீண்ட நாள் அதை அனுபவிக்க முடியல. அதனால பேராசையோட இன்னும் திருட்டு பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இதெல்லாம் தெரிஞ்சு கடைசியில யுக்தேஸ்வரர் கிரி நண்பர்கிட்டயே போய் அவர் கைய வச்சிடறாரு. அவர் போட்டிருந்த மோதிரம், செயின் எல்லாத்தையும் அவர் வந்து அவரை தொட்டு அந்த இதுவை எடுத்துடுறாருங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து கெஞ்சுறாரு, யாரோட யுக்தேஸ்வரர் கிரியோட சீடர், அதாவது அந்த கிரின்னு சொல்லுவாங்க அவர் நேம். அவரு போய் கெஞ்சுறாரு, இல்லைங்க அது ஒண்ணுதான் இருக்கு, எனக்கு ஏதாவது எப்படியாவது திருப்பி கொடுத்துருங்க, ஆல்ரெடி தெரியும் இவரு தான் எல்லா நகை கடையும் கொள்ளடிக்கிறாருன்னு. அப்ப அவர் கெஞ்சும் பொழுது, உன் வீட்டுல ஒரு 500 ரூபாய் பணம் இருக்கு, அந்த பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே இதெல்லாம் கண்டுபிடிச்சு பரமஹம்ச யோகானந்தரும் போயிட்டு அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றாரு. கடைசியில என்ன நடக்குதுன்னா, இந்த 500 ரூபாய்க்கு அந்த 500 ரூபாய் தர முடியாது, உங்ககிட்ட நகை ஒப்படைச்சிடறேன்னு சொல்லிட்டு அந்த நகையை திருப்பி அவர்கிட்ட கொடுத்துடுறாரு. அந்த 500 ரூபாய்க்கு எனக்கு ஒரு சிறப்பான விருந்து நீங்க உண்டாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த விருந்து வருது. அதாவது ஒரு பெரிய விருந்து, என்னென்னமா வருது, அதெல்லாம் எல்லாரையும் உண்டு மகிழ்றாங்க. மகிழ்ந்து முடிச்சுட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, முன்னாடி சொன்ன பாத்தீங்களா ஒரு பெரியவர் இவருக்கு வித்தை சொல்லி கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த யோக முறைய 4 யோக முறையை சொல்லி கொடுத்தாரு பாத்தீங்களா, அதே பெரியவர்
நொண்டிக்கிட்டு வராருங்க. தங்க கட்டிய கையில வச்சுக்கிட்டு நொண்டிக்கிட்டு வராரு. அப்போ அந்த பெரியவர் கேக்குறாரு, அப்பா என் கால் நொண்டியா இருக்குப்பா, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட, முன்னாடி இவருக்கு சொல்லி கொடுத்தாரு பாத்தீங்களா யோக முறை, அப்சல் கான், அவருக்கிட்டயே ஏதோ ஒரு விஷயம், அதாவது வேற ஒரு ரூபமா வந்து கேக்குறாரு. அப்போ அவரு கையில தங்க கட்டியை பார்த்துட்டு அவருக்கு பேராசை அதிகம் இல்ல, அப்போ அந்த தங்க கட்டியை தான் அவர் குறியா இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த தங்க கட்டிய அவங்க கைவசப்படுத்திட்டு கிளம்பிடுறாரு. உடனே அந்த யோகி, ரொம்ப வயசானவரு, பேச முடியாம நிலைமையில இருக்காரு. ஒரு பெரிய குரல் எழும்புதுங்க, என்னை உனக்கு அடையாளம் தெரியவில்லையான்னு உடனே கத்துறாரு. உடனே இவர் ஷாக்காய் திரும்பி பாக்குறாரு. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, முதல் உனக்கு யோக முறைய சொல்லி கொடுத்த, நீ இப்படி தப்பான வழிக்கு பயன்படுத்துவன்னு தெரியாது, இந்த மாதிரி மக்கள் கிட்ட எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிய, இப்பவே அந்த ஒரு சக்தியை உங்ககிட்ட இருந்து பிடுங்குறன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சக்தியை புடுங்கின உடனே இவரு கதறாரு, ஐயா திருப்பி எனக்கு சக்தியை கொடுங்க கொடுங்கன்னு. உடனே இவரு அந்த ஆவி, கண்ணுக்கு தெரியாத ஆவி இருக்கு இல்லையா, அத கூப்பிடுறாரு வெளியே, ஹஸ்ரத் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா அந்த ஆவி வெளியே வரல. உடனே அந்த நிலை போன பிறகுதான் இவர் அவரோட நிலையை உணர்னாரு. இவ்வளவு நாள் நான் பண்ணிட்டு இருந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா காலில விழுந்து கதறாருங்க. கதற உடனே அப்பவும் அந்த பெரியவர் இவருக்கு நல்லதுதான் பண்றாங்க. பாருங்களேன், ஒரு மகான் எவ்வளவு பெருசா ஒரு குணம் படைச்சவங்களா இருக்காங்க. சோ என்னன்னா, இவ்வளவு நாள் நீ இந்த தப்பெல்லாம் பண்ணிட்ட, நான் உனக்கு ஒரு இன்னொரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக பற்று எல்லாம் போயிட்டு நீ ஒரு இடத்துல போயிட்டு தவம் இருக்கணும். நீ உனக்கு சக்தி தான் கிடைச்சதே தவிர நீ கடவுளை உணரல, அதனால உணவு தண்ணி இல்லாத வாழலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு வரம், உணவும் தண்ணியும் இல்லாம இருக்கலாம், அதுக்கான ஒரு வரத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுக்குறாரு. உடனே அவரோட தப்பெல்லாம் உணர்ந்து இவரு இமயமலையில போயிட்டு தவம் இருக்காருங்க. கடவுளை, அதாவது இவர் பண்ண தப்புக்கெல்லாம் கடவுளை நினைச்சு தவம் இருக்காரு. சோ இதோட ஸ்டோரி முடியுது. பாருங்களேன், எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம், எவ்வளவு ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய நம்ப முடியாத அளவுக்கு எல்லாம் நடந்திருக்கு இல்ல. ஸோ இத இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான அந்த புக்ல இருந்து விஷயம் எல்லாம் வேணும்னா கேளுங்க, கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.